நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். மே மாதம், இந்த மே மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்க போது 12 ராசி அன்பர்களுக்கும் மே மாதம் என்ன சொல்லுது? மெயினாக இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை. பொதுவாக ஜாதகத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சனியும் செவ்வாயும் அந்த ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருப்பார்களே, ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தோஷம் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரையிலும் அது தோஷம். மூல நூல்களில் கூட அப்படித்தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி எப்பெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ அப்பெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். நான் நிறைய ஜாதகங்களை நான் உதாரணமாக சொல்லுவேன். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ கஷ்டப்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே வின் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக அது மாறிவிடும். ஒரு யோகமான ஜாதகமாக அது மாறிடும். ஃபைட்டிங். சனி ஸ்லோ பிளானட்டு, செவ்வாய் ஃபாஸ்ட் பிளானட்டு. அதனால் இவங்க இவங்க எடுக்கிற வேகத்துக்கு கால நேரமும் ஜாதகமும் ஸ்பீடு கொடுக்காது. என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் காலதாமதமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அது நமக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தோணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரகசியம். ஆனால் பாருங்க அன்பர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை குருவுடைய வீட்டில் நடந்து இந்த மே மாதம் 26ஆம் தேதி முதல் குரு பயிற்சி நடந்து குருவும் சனியும் சந்திச்சுக்கிறாங்க. செவ்வாய் வெளியில் வராரு. அப்போ இந்த மே மாதம் வான்மண்டலத்திலே ஆகாயத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அது இந்த மே மாதம் நடக்குது. மெயினாக நமக்கு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவால் என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது, என்னெல்லாம் மாற்றம் நிகழப்போகுது. அதோட கூட சூரியன் உச்சமாகி முதல் 15 நாள் உச்சம் பெற்றிருக்க போகிறார். அப்புறம் வைகாசி பிறந்த உடனே ரிஷபத்தில் உட்கார போகிறாரு. ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான், சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ பல பேருடைய தலையெழுத்துக்கள் மாறும். பலருடைய தலையெழுத்து மாறும். ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடம் மாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம். புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடத்துல முன்பின் தெரியாத இடத்தில் உங்கள் வாழ்க்கை தொடங்க போகுது. அப்போ இந்த மே மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் பலரும் நீண்ட நாள் போராட்டங்கள் வெற்றி பெறும். யாருக்கெல்லாம் பார்க்கலாம் வாருங்கள். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, மே மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் நிறைய திட்டமிடுதல். இதை எடுத்து அதில் போடுறது, அதை எடுத்து இதில் போடுறது, ஒரு ரொட்டேஷனில் போடுறது, வேறு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறது, வருமானத்தை டெவலப் பண்ணுறது, ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்கிறது. சின்ன சின்ன குடும்பங்கள் கூட ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபாவில் எளிமையாக குடும்பம் பண்ணக்கூடியவங்க, ஒரு டிரைவர் வேலை பார்க்குறவங்க, அல்லது ஏதேனும் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க, அதே போல் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஸ்மால் பிஸ்னஸ், ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் வச்சுருக்கலாம், ஒரு சின்ன கடைகள் வச்சுருக்கலாம், மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் காய்கறி கடை வச்சுருக்கக்கூடியவங்க, மளிகை கடை வச்சுருக்கக்கூடியவங்க, இப்போ நிறைய ஃபோன் கடைகளாக இருக்கலாம், அல்லது ஹோம் அப்ளைன்சஸாக இருக்கலாம், இல்லை அது சார்ந்த ஸ்பேர் பார்ட்ஸு அதெல்லாம் வச்சுருக்கக்கூடியவங்க, 2 வீலர் 4 வீலர் ஷோரூம் வச்சுருக்கக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க. மெயினாக மார்க்கெட்டிங் ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மெடிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், அங்கெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. மெயினாக மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் எடுத்து நடத்தக்கூடியவங்க. ஏன்னா கன்னி ராசி அன்பர்கள் ஒரு இடத்துல உட்காரக்கூடியவங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. கன்னி ராசியுடைய சிறப்பு என்ன? மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள். ஒரே நபர் 2-3 தொழில் செய்வாங்க. வருமானம் பத்தாது. இவங்க நினைச்ச வாழ்க்கையை வாழணும்னா 2-3 தொழில் செய்யணும்.
வருமானம் பத்தாது. அப்போ கன்னி ராசி அன்பர்களே, வருமானத்திற்காக, முன்னேற்றத்திற்காக அதிகம் பாடுபடக்கூடிய, அதிகம் முயற்சி எடுக்கக்கூடிய, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, கண்டக சனி நடக்குது தான் சார். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சனியும் கேதுவும் தான் சார் பிரச்சனைக்கு காரணம். நீங்கள் 3 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரிதான், 90 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரிதான், மிடில் ஏஜாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், விவசாய பெருமக்களாக இருந்தாலும், அப்போ நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், கன்னி ராசி என்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித் தருகிறேன். சனியும் கேதுவும் தான் உங்க பிரச்சனைக்கு காரணம், தடைகளுக்கு காரணம். எல்லாம் ஜெயிச்சு வர மாதிரி இருக்கும், ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், திரும்பவும் எதிரிக்கு தட்டி போயிடும். அப்போ 90% நடந்து அல்லது 99% நடந்து 1% கோட்டை விடக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, ஏன் இந்த கஷ்டம்? சனிக்கேது தொடர்பு நிறைய சட்ட சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது. வெளியில வர முடியாத ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி இதேன்னு ஒரு சிக்கல். நான் எப்படிதான் உள்ள போனேனே தெரியல சாமி. நான் எப்படிதான் உள்ள போனேனே எனக்கு தெரியல. ஏதோ ஒரு சட்ட சிக்கல்ல போய் நான் மாட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, தெரியாம நல்லதுன்னு நினைச்சிட்டு உள்ள போவீங்க, அங்க போய் பார்த்தா வேற மாதிரியா இருக்கும். வேற மாதிரியான நீங்க நினைச்சதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும், வெளியில வர முடியாது. பெரிய போராட்டம், பஞ்சாயத்து, இது எப்படியாவது என்னை வெளியில் கொண்டு வாங்க, வாராகி தாயே நீங்க தான் காப்பாற்றணும். அப்போ இடியாப்ப சிக்கலை போய் மாட்டிக்கிறாது. குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், இல்லை வெளியில சொசைட்டியாக இருக்கலாம், ஒரு பேர் புகழ் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், மெயினாக தொழில் அமைப்புகளில் பணங்காசு ரொட்டேஷன்ல, பணங்காசு சம்பந்தப்பட்ட இடத்துல. அப்போ தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சாமி, எனக்கு எதுவுமே மூவ் ஆகவே மாட்டேங்குது, எல்லாமே கஷ்டமா இருக்கு. அப்ப எல்லாமே திரும்ப 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 செஞ்ச வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. மெயினா கன்னி ராசி என்பதிலே உங்களுக்கு 2 விஷயம்தான். மனக்குழப்பம், மெயினா டிப்ரெஷன், மனக்குழப்பம். நமக்கு ஏன் இப்படி நடக்குது, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, மனக்குழப்பங்கள், மனசுல இருக்கக்கூடிய பயம். அப்ப மனக்குழப்பம் இருந்தாலும், மனசுல பயம் இருந்தாலும் அவை விலகும், கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அதே போல பணம் காசு பற்றாக்குறை, ஃபண்டு டிமாண்ட், அதில் போய் மாட்டிக்கிறது, சிக்கல்ல மாட்டிக்கிறது. கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, அதனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கன்னி ராசி என்பர்களே, இந்த மே மாதம் ஒரு நல்லது நடக்க போது, பணங்காசுகள் வந்து சேரும், கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே.